உங்களுடைய ஈகோ உங்களை அழிக்கவும் செய்யலாம் மற்றும் உருவாக்கவும் செய்யலாம். ஆனா இது டிபெண்ட் ஆகுது உங்களுக்குள்ள எந்த மாதிரி ஈகோ எவ்வளவு இருக்குன்னு. இன்னைக்கு நான் உங்களுக்கு டோட்டல் 4 டைப்ஸ் ஆஃப் ஈகோ பத்தி சொல்ல போறேன். அண்ட் அதுக்கு பிறகு ஒரு மெத்தட் மூலமா நம்ம இதையும் தெரிஞ்சுக்க போறோம் உங்களுக்குள்ள என்ன மாதிரி ஈகோ இருக்குன்னு. சோ இதனாலேயே வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்க. ரெசிலியன்ஸ் ஈகோ. சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா அவங்களோட டிசிஷனுக்கு இடையே புயலே வந்தாலும் சரி அவங்க புயலுடனே போராடுவாங்க. லைஃப்ல வேணும்னா அவங்க 1000 வாட்டி ஃபெயில் ஆனாலும் சரி அவங்க எப்பவுமே கிவ் அப் பண்ண மாட்டாங்க. எந்த ஈகோ ஒரு நபருக்கு ஒரு ஸ்ட்ராங் பவர் கொடுக்குதோ அதத்தான் சொல்லுவாங்க ரெசிலியன்ஸ் ஈகோ. இந்த ஈகோ யாரையும் அவ்வளவு சீக்கிரமா கிவ் அப் பண்ணவே விடாது. எந்த நபருடைய ரெசிலியன்ஸ் ஈகோ ஹையாக இருக்குதோ அவங்க அவங்களுடைய நெகட்டிவ் எமோஷன் காரணத்தால் தவறான டிசிஷன்ஸ் எடுக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி ஒருத்தர் கிட்ட ஒரு பெரிய கோல் இருக்குன்னா அண்ட் அந்த கோலை அச்சீவ் பண்றதுக்கு நடுவுல ஒரு ப்ராப்ளம் வந்துருது. அப்ப அவர் பயந்துகிட்டு கிவ் அப் பண்ணிட மாட்டாரு. அவர் அந்த ப்ராப்ளமோட சொல்யூஷனை கண்டுபிடிச்சு அந்த பிரச்சனையை அந்த வழியில இருந்து அகற்றிடுவாரு. அண்ட் பிறகு அவங்களோட கோல் வரைக்கும் போய் சேருவாங்க. இவங்க எதிர்க்க எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி மக்கள் இவங்களை எவ்வளவு தடுக்கணும்னு முயற்சி பண்ணாலும் சரி ஆனா இவங்க வெறும் இத மட்டும் தான் சொல்லுவாங்க, விட்டுற மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரத்துல. ஏன்னா இவங்களுக்குள்ள இந்த செல்ஃப் பிலீஃப் இருக்கோ எதனால செய்ய முடியும்னு. இவங்க இந்த மாதிரி ஆட்களாக இருக்க மாட்டாங்க. யாரு அவங்களுடைய அதிர்ஷ்டத்தை நம்பிட்டு இருப்பாங்களோ இந்த ஆட்கள் அவங்களோட விதியை அவங்களுக்கு பிரகாரம் எழுதுவாங்க. ஆனா கூடவே இந்த ஈகோவோட சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி யாருக்குள்ள இந்த ஈகோ கொஞ்சம் ரொம்பவே அதிகமாயிடுச்சுன்னா அப்ப அவர் மீது கான்பிடன்ஸ் இல்ல ஓவர் கான்பிடன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இதன் காரணத்தால் அவங்க மக்களுக்கு அரகண்டாக தெரியலாம். அண்ட் இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு. இந்த ஆட்கள் வர எதிர ஒரு தவறான கோல் குறித்து டெடிகேட்டட் ஆயிரலாம். அண்ட் பிறகு இவங்களை நிறுத்துறது கஷ்டமாயிடும். சோ இதனாலேயே இந்த விஷயம் ரொம்ப முக்கியமாயிருது. உங்களுடைய கோல்ஸை யோசிச்சு சிந்திச்சு செலக்ட் பண்ணுங்க. டிஃபென்சிவ் ஈகோ. டிஃபென்சிவ் ஈகோல மக்கள் ரொம்பவே சென்சிட்டிவாக இருப்பாங்க அவங்களுடைய செல்ஃப் இமேஜ் குறித்து. அண்ட் யாருன்னா இவங்களை பத்தி எதிராக தவறா சொல்லிட்டாங்கன்னா அப்ப அந்த வார்த்தை இவங்களை ஊசி மாதிரி குத்தும். இவங்க இவங்களுடைய மிஸ்டேக்காக கண்டிச்சு பாருங்க. அண்ட் அப்புறம் பாருங்க இது ராங்னு ப்ரூவ் பண்றதுக்கு இவங்க எப்படி தலையில இருந்து கால் வரைக்கும் கதையை ஜோடிக்கிறாங்கன்னு. வெல் இந்த ஆட்கள் உள்ளுக்குள்ள இருந்து எவ்வளவு வீக்கா இருந்தாலும் சரி ஆனா அவங்களே ஸ்ட்ராங்காக காமிச்சுக்க இவங்க அவங்களுடைய 56 இன்ச் செஸ்ட போலி காத்தால நிரப்பிப்பாங்க. வெல் இவங்க உங்களுடைய லைஃப்ல இது வரைக்கும் எந்த ஒரு பெரிய சாதனையும் அடையாம இருந்திருக்கலாம். பிறகு இவங்க விரும்புவாங்க நீங்க அவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு அண்ட் பாராட்டிக்கிட்டே இருக்கணும்னு. இவங்க அவங்களோட தவிர சுத்தமா ஒத்துக்கிறது கிடையாது. இதன் காரணத்தால் இவங்களுக்கு ப்ராப்ளம் வரும் இவங்களை இம்ப்ரூவ் பண்றதுக்கு. ஆனா 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 அப்படி இந்த ஈகோ கண்ட்ரோல்டு மேனர்ல இருந்துச்சுன்னா அப்ப இது லாபகரமாகவும் ஆகலாம். ஏன்னா இந்த ஈகோவின் காரணத்தினால் நீங்க எப்பவும் பயப்பட மாட்டீங்க உங்களுக்காக ஸ்டாண்ட் எடுக்க. இந்த உலகத்துல மக்கள் உங்களை நசக்கணும்னு முழு முயற்சி பண்றாங்க. சோ இதனாலே நீங்க உங்களுக்காக ஸ்டாண்ட் எடுக்கணும். அண்ட் இந்த டிஃபென்சிவ் ஈகோல இந்த ஆர்வம் இருக்குல அவங்களே ஸ்ட்ராங்கா காமிக்கணும்னு. இந்த விஷயம் ஒரு நபரை மோட்டிவேட் பண்ணலாம் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்காக. சோ இதனாலேயே இந்த ஈகோ கண்ட்ரோல்டு மேனர்ல தான் இருக்கணும். காம்படிட்டிவ் ஈகோ. காம்படிட்டிவ் ஈகோ இது என்னன்னா இது ஒருத்தரை மோட்டிவேட் பண்ணும் இருக்கிறதுல பெஸ்டாக ஆகணும்னு. வெல் அது எந்த இடமா இருந்தாலும் சரி எந்த சிச்சுவேஷன் இருந்தாலும் சரி இவங்களுக்கு எப்பவுமே டாப்ல இருக்கணும். அண்ட் அப்படி யாரா ஒருத்தர் இவங்களை விட முன்னாடி போயிட்டாங்கன்னா அப்ப இந்த விஷயம் இவங்களால ஜீரணிச்சுக்க முடியாது. நீங்க சொல்ல போனா அவங்களோட ஈகோ ஹர்ட் ஆயிடும். சோ இதனாலேயே அவங்க எப்பவுமே டெடிகேட்டா இருப்பாங்க அவங்கள இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு. நீங்களும் கண்டிப்பா இந்த மாதிரி யாரா ஒருத்தர் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. பாத்தீங்கன்னா எப்பவுமே காம்படிஷன் மூட்ல இருப்பாங்க. எந்த அளவுக்குனா ராக் பேப்பர் சிசர் கேம் ஜெயிக்கிறதுக்கு கூட எவ்வளவு பேஷனேட்டா இருப்பாங்கன்னா லைக் ஒலிம்பிக்ல விளையாடுற மாதிரி. அண்ட் அவங்க அப்படி தோத்துறாங்கன்னா அவங்க உங்களை சேலஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க ஜெயிக்கிற வரைக்கும். அண்ட் ஒரு வாட்டி அப்படி ஜெயிச்சிட்டாங்கன்னா அப்புறம் 5 வருஷத்துக்கு அப்புறமோ அவங்களோட வெற்றியை கொண்டாடுவாங்க. இந்த ஆட்கள் ரிஸ்கி கான்ஃபிடென்ட் அண்ட் டிட்டர்மின்டா இருப்பாங்க அவங்கள இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு. இப்போ ஓரளவுக்கு இந்த ஈகோ சரிதான். ஆனா இது அளவை விட அதிகமாயிடுச்சுன்னா அப்ப இதனால உங்களுக்கு நஷ்டமும் ஏற்படலாம். ஏன்னா இதன் காரணத்தால் உங்களுக்குள்ள ஜெலஸ் அண்ட் ஃபியர் வரலாம். யாரா உங்களை விட முன்னாடி போயிட்டு போறாங்கன்னு. அண்ட் இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு. இந்த ஆட்கள் இவங்களுக்கே நஷ்டம் ஏற்படுற மாதிரியான விஷயத்துல கூட காம்படிட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி இவர் கூட இருக்கிறவர் ஐபோன் வாங்கிட்டாருன்னா அப்ப இவங்களுக்குள்ள இந்த ஒரு ஆர்வம் வரக்கூடும். இதை விட பெட்டர் ஐபோன் அல்ட்ரா ப்ரோ சூப்பர் சோனிக் மேக்ஸ் வாங்கி காமிப்பேன்னு. சோ இதனாலே இந்த விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிருது. எப்பவுமே சரியான விஷயத்துக்கு காம்படிட் பண்ணணும். சுப்பீரியாரிட்டி ஈகோ. இப்போ இந்த ஈகோவின் காரணத்தால் ஒரு நபர் அவரையே சுப்ரீம் கிங்னு நினைச்சுக்க ஆரம்பிச்சிடுறார். வெல் அவங்களுடைய லைஃப்ல பெருசா எதுவுமே சாதிச்சிருக்க மாட்டாங்க. ஆனாலும் அவங்களோட இமேஜினேஷன்ல இவங்க தான் உலகத்துக்கே அப்பான்னு நினைப்பாங்க. இந்த ஈகோவின் காரணத்தால் நபருக்கு தோண ஆரம்பிச்சிருது அவர் எதுலயும் தவறாகவே இருக்க மாட்டாருன்னு. அப்படி இவர் உலக உருண்டைன்னு சொல்லிச்சுன்னா உலக உருண்டை. அப்படி இவர் உலகம் தட்டியா இருக்குன்னு சொன்னார்னா உலகம் தட்டியா இருக்கு. அண்ட் இவங்கள இந்த விஷயத்தை குறித்து குறுக்கேற்றத்திலே எந்த பயனும் இல்ல. ஏன்னா இந்த ஆட்கள் உங்களோட தவிர ஒத்துக்கவே மாட்டாங்க. பதிலா உங்களை தான் முட்டாள்னு ப்ரூவ் பண்ணுவாங்க. இவங்க விரும்புறது எப்பவுமே இவங்களோட இஷ்டத்துக்கு பிரகாரம் தான் விஷயங்கள் நடக்கணும்னு. ஏன்னா இவங்க எதிர்க்கிறவங்கள அவங்கள விட குறைவா நினைப்பாங்க. அண்ட் மத்தவங்கள அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவாங்க. அண்ட் இவங்களுடைய இந்த ஓவர் கான்பிடன்ஸ் ரீசன் ஆகுது இவங்களுடைய தோல்விக்கும். இவங்களுடைய ஈகோ இவங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு வேணா கிங் மாதிரியான ஃபீலிங்ஸ் தரலாம். ஆனா லாங் டர்ம்ல இதை
விஷயம் காரணமாகுது இவங்களோட ஃபெயிலியருக்கு. ஆனா அப்படி யாருக்குள்ளனா இந்த ஈகோ கண்ட்ரோல்டு மேனர்ல இருக்குனா அப்ப இதன் காரணத்தால உங்களுக்கு பயனாகவும் இருக்கலாம். உதாரணத்துக்கு இவங்களை யாராலையும் சுலபமா டிமோட்டிவேட் பண்ண முடியாது அண்ட் இவங்களை அவ்வளவு சுலபமா யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அண்ட் கூடவே இவங்களுடைய அன்ஷேக்கபிள் கான்ஃபிடன்ஸ் இவங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கலாம் லைஃப்ல க்ரோ ஆகிறதுக்கு. அண்ட் இது இல்லாம இவங்க அதிகமா பயப்படுத்தி இல்ல சேலஞ்சஸ் பார்த்து அண்ட் இந்த விஷயம் இவங்களுக்கு லாபகரமாகவும் ப்ரூவ் ஆகலாம். சோ இப்போ தயாராயிடுங்க. ஜேனா இப்போ டைம் வந்துருச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்குள்ள இந்த நாள்ல இருந்து எந்த ஈகோ எவ்வளவு இருக்கு. சோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ இப்போ நான் உங்ககிட்ட 7 கேள்விகள் கேட்க போறேன் அண்ட் ஒவ்வொரு क्वेश्चन கூடவும் உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். அண்ட் எண்ட் வரைக்கும் நீங்க என்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணிருக்கீங்களோ அதோட பேசிஸ்ல உங்களுக்கு தெரியும் உங்களுக்குள்ள எவ்வளவு ஈகோ எவ்வளவு நன்மை இருக்குன்னு. நம்பர் 1, அப்படி உங்களுடைய அச்சீவ்மென்ட்காக யாரும் உங்களை பாராட்டினாங்கன்னா அப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? நீங்க மோட்டிவேட் ஆயிடுவீங்க இன்னும் பெரிய விஷயங்களை அச்சீவ் பண்றதுக்கு. நீங்க யோசிப்பீங்க வெல் என்னோட அச்சீவ்மென்ட் பத்தி மத்தவங்கள தெரிஞ்சுக்கணும்னு. நீங்க யோசிப்பீங்க நான் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். நீங்க அதிகமா ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. ஜேனா இந்த விஷயம் எக்ஸ்பெக்டட் தான். நம்பர் 2, நீங்க ஒரு டீம் கூட வேலை செய்யறப்போ அப்ப நீங்க எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க? நீங்க ட்ரை பண்ணுவீங்க உங்களோட பெஸ்ட் கொடுக்கலாம்னு சோ தட் முழு டீமுக்கு பலன் அடையணும். நீங்க ட்ரை பண்ணுவீங்க உங்களோட ஹார்ட் ஒர்க்கை எல்லாரும் நோட்டீஸ் பண்ணணும்னு. நீங்க முயற்சி பண்றீங்க நீங்க மொத்த டீமை விட பெட்டரா வேலை செஞ்சு காட்டணும்னு. நீங்க விருப்பப்படுறது எல்லாரும் உங்களை ஃபாலோ பண்ணணும்னு. நம்பர் 3, உங்களுடைய குரூப்ல யாரோ ஒருத்தர் பெரிய கோல் அச்சீவ் பண்ணிட்டாரு அண்ட் எல்லாரும் அவரை பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? நீங்க அந்த விஷயத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இன்னும் அதிகமாக உழைப்பீங்க உங்களுடைய கோலுக்கு. நீங்க கொஞ்சம் இன்செக்யூராக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அண்ட் விருப்பப்படுவீங்க உங்களுக்கு அட்டென்ஷன் கிடைக்கணும்னு. உங்களுக்குள்ள ஒரு வெறி வந்துரும். நீங்க அவரை விட ஒரு பெரிய கோல் அச்சீவ் பண்ணிட்டு அவரை சர்பாஸ் பண்ணணும்னு. நீங்க யோசிப்பீங்க நீங்க அவரை விட அதிகமான அட்டென்ஷன் டிசர்வ் பண்றீங்கன்னு. நம்பர் 4, நீங்க ஒரு ரூம்ல இருக்கீங்க. அங்க ஏகப்பட்ட சக்சஸ்ஃபுல் ஆட்கள் நிரம்பி இருக்காங்க. அப்ப அந்த சமயம் நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? நீங்க உங்க எல்லார்கிட்ட இருந்தும் எதனா கத்துக்க முயற்சி பண்ணுவீங்க. நீங்க கொஞ்சம் இன்செக்யூரா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க அண்ட் இத காமிக்க முயற்சி பண்ணுவீங்க நீங்களே யாருக்கும் குறைவில்லைன்னு. நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க இவங்க எல்லாரும் எப்படி சர்பாஸ் பண்ணணும்னு. உங்களுக்கு எந்த கவலையும் இருக்காது. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் பெஸ்ட். நம்பர் 5, அப்படி நீங்க உங்களை டிஸ்கிரைப் பண்ணனா எப்படி பண்ணுவீங்க? நீங்க எந்த மாதிரி ஒரு நபர்னா எப்பவுமே சேலஞ்ச பார்த்து பயப்பட மாட்டீங்க அண்ட் முன்னேறிக்கிட்டே இருப்பீங்க. நீங்க எந்த மாதிரி ஒரு நபர்னா எப்பவுமே யாரோட வாயிலையும் எந்த தவறும் கேட்க விரும்ப மாட்டீங்க. நீங்க எந்த மாதிரி ஒரு நபர்னா உங்களுக்கு வெறும் ஜெயிக்கிறது மட்டும் தான் பிடிக்கும். நீங்க எந்த மாதிரி ஒரு நபர்னா நீங்க தான் பெஸ்ட் நினைக்கிறீங்க. வெல் மத்தவங்க ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ. நம்பர் 6, அப்படி யாரா உங்களை ஒரு விஷயத்தை குறித்து எதிர ஒரு தவறு கண்டுபிடிச்சாங்கன்னா அப்ப நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? நீங்க அந்த தவற சரி பண்ண முயற்சி பண்ணுவீங்க. உங்களுக்கு குள்ள இருந்து கோவம் வந்துரும். நீங்களா எதிர்க்கிற நபருடைய தவற கண்டுபிடிச்சிருவீங்க அண்ட் காமிப்பீங்க நீங்க அவரை விட பெட்டர் தானே. நீங்க அவரை இக்னோர் பண்ணிடுவீங்க. ஏன்னா நீங்க தவறா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நம்பர் 7, அப்படி நீங்க உங்க நண்பர் கூட எதுல ஒரு காம்படிஷன்ல தோத்துட்டீங்கன்னா அப்ப நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? நீங்க அடுத்த தடவைக்கு உங்களை இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க சாக்கு சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க திரும்பவும் சேலஞ்ச் பண்ணுவீங்க. நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க நீங்க தோக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லன்னு. வெல் அவன் தான் எதனா சீட்டிங் பண்ணிருப்பான். சோ இப்ப ரெடி ஆயிடுங்க. ஏன்னா இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் உங்களுக்குள்ள எந்த ஈகோ எவ்வளவு இருக்குன்னு. அப்படி நீங்க அதிக தடவை ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணிருக்கீங்கன்னா அப்ப உங்களுக்குள்ள ரெசிலியன்ஸ் ஈகோ அதிகமா இருக்கு. அப்படி அதிக தடவை பி சூஸ் பண்ணிருக்கீங்கன்னா அப்போ டிஃபென்சிவ் ஈகோ அதிகமா இருக்கு. அப்படி அதிக தடவை சி சூஸ் பண்ணிருக்கீங்கன்னா அப்போ காம்படிட்டிவ் ஈகோ அதிகமா இருக்கு. அண்ட் அதிக தடவை டி சூஸ் பண்ணிருக்கீங்கன்னா அப்போ சுப்பீரியர் ஈகோ அதிகமா இருக்கு. சோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்குள்ள எந்த மாதிரியான ஈகோ எவ்வளவு இருக்கு மறக்காம கேட்ட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் எஸ் ஈகோ உங்களுக்குள்ள எந்த மாதிரினால இருக்கலாம் ஒரு வாட்டி உங்ககிட்டயே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அந்த ஈகோட பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்குள்ள மேட்ச் ஆகுதா இல்லையான்னு. சோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கிறதுக்கு மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching.